ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரோஹிணி லுக்கி சேனலில் இருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3/4 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அதுக்கு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய், 100 கிராம் வரமிளகா, அதாவது காஞ்ச மிளகாய். சிந்தாமணி சிக்கன் செய்யறதுக்கு இந்த மாதிரி வார்ப்பு இரும்பு வடைச்சட்டி இல்லது மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். இதில் எண்ணெய் ஊற்றிக்கணும். நாட்டுக்கோழிக்கு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வணக்கிக்கணும். வெங்காயத்தை வணக்கிட்டு இந்த சிந்தாமணி சிக்கனை ஈஸியாக செஞ்சிடலாம். சமையல் தெரியாதவங்கெல்லாம் இதை ஈஸியாக செஞ்சு கற்றுக்கலாம். சிந்தாமணி சிக்கன் நாட்டுக்கோழியில் செஞ்சால் சும்மா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் ஒரு 100 கிராம், நல்லா எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ நல்ல மிளகாயை தூக்கலாக போட்டுக்கலாம். அப்போ தான் சிந்தாமணி சிக்கனுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா மிளகாயோட காரம் சிக்கனில் பிடிக்கும். வெங்காயமும் மிளகாயும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை போட்டு நல்லா வதக்கிக்கணும். சிக்கன் நல்லா ஆயில் மேலே வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். அப்போ தான் அந்த மிளகாவோட காரம் எல்லாம் அந்த சிக்கனில் நல்லா பிடிக்கும். அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி சிக்கன் வேகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா சிக்கனை வேக விடணும். அப்போ தான் உப்பு சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கும். இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம சிந்தாமணி சிக்கனை மூடி வைக்காமல் ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் மேலே லிட்டு போட்டு மூடாதீங்க, அப்படியே வச்சு கொதிக்க விடுங்க. அப்பப்போ இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருங்க. பார்த்தீங்களா இப்போ கலர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு? சிந்தாமணி சிக்கன் செய்யறதுக்கு மிளகாய் பார்த்து வாங்கணும். ரொம்ப ரெட்டிஷாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ப்ரௌன் கலர்லேயும் இருக்கக்கூடாது. நார்மல் மெரூன் கலரில் இருந்தால் தான் இப்படி சர்வ் பண்ணால் முடிஞ்சுது. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், தென் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.